கதாநாயகில இருந்து வில்லி வரைக்கும் நடிகை ஸ்ரீதேவியோட சினிமா வாழ்க்கை பத்தி தெரியுமா? நடிகை ஸ்ரீதேவியோட பிறந்த ஊரு நெல்லை மாவட்டம் திருவேங்கடம் தாலுகாவுல இருக்கக்கூடிய மீனம்பட்டி கிராமம். நெல்லை விருதுநகர் மாவட்டம் எல்லையில இருக்க இந்த கிராமம். இவங்களோட அப்பா ஐயப்ப நாயக்கர். வழக்கறிஞரான இவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி மீனம்பட்டியில தீப்பெட்டி தொழிற்சாலை வச்சு நடத்திட்டு வராங்க. 2வது மனைவி ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரிக்கு 1963வது வருஷம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி பிறந்தவங்க தான் ஸ்ரீதேவி. 2வது மனைவி குழந்தையோட ஐயப்ப நாயக்கர் சென்னையில குடியேறிட்டாரு. 1969வது வருஷம் தமிழ்ல துணைவன் அப்படிங்கிற தமிழ் படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. அதுல தமிழ் கடவுள் முருகன் வேடம் ஏற்று நடிச்சிருக்காங்க ஸ்ரீதேவி. அத தொடர்ந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்துச்சு. பூம்பட்ட அப்படிங்கிற மலையாள படத்துலயும், கந்தன் கருணை, நம் நாடு, பிரார்த்தனை, பாபு, பாடி, பந்தலு, பாலவிரதம், வசந்த மாளிகை, அப்புறம் பக்த கும்பரா மாதிரியான தமிழ் அப்புறம் தெலுங்கு மாதிரியான மொழிகள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு பெயர் பெற்றாங்க ஸ்ரீதேவி. அதுக்கு பின்னாடி 1976வது வருஷம் பாலச்சந்தரோட 3 முடிச்சு படம் மூலமா தன்னோட 13 வயசுல கதாநாயகியா அறிமுகமானாங்க. இதுல ரஜினிகாந்த் அப்புறம் ஸ்ரீதேவியோட நடிகர் கமலஹாசனும் சிறப்பு தோற்றத்துல வந்துட்டு போவாரு. அத தொடர்ந்து 16 வயதினிலே சிவப்பு ரோஜாக்கள், வறுமையின் நிறம் சிவப்பு, பிரியா, ஜானி மாதிரியான தமிழ் படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்த பிடிச்சாங்க. தமிழ், தெலுங்கு மாதிரியான மொழிகள்ல அடுத்தடுத்த ஹிட் படங்கள கொடுத்துட்டு வந்த நடிகை ஸ்ரீதேவி, ஹிந்தி திரையுலகிலயும் நுழைஞ்சு புகழ் அடைஞ்சாங்க. செல்வா சாவன் அப்படிங்கிற ஹிந்தி படத்துல முதன் முதல்ல அறிமுகமான அவங்க, அடுத்து ஹிம்மத் வாலா அப்படிங்கிற படத்துல ஜிதேந்திரா கூட ஜோடியா நடிச்சாங்க. ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி 2004வது வருஷம் மாலினி ஐயர் தொலைக்காட்சி தொடர்ல தோன்றி ரசிகர்கள கவர்ந்தாங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல நடுவராவும் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி திரைப்படங்கள்ல மறுபடியும் நடிக்க வந்த அவங்க 2011வது வருஷம் இங்கிலீஷ் விங்கிலீஷ் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. அவங்க கடைசியா தமிழ்ல நடிச்ச படம் புலி. 2015வது வருஷம் அக்டோபர்ல இந்த படம் வெளிவந்துச்சு. அதுல வில்லியா நடிச்சிருக்காங்க. ஹிந்தில அவங்களோட நடிப்புல கடைசியா வெளியான படம் மாம். இப்படி பல படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்த பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க நடிகை ஸ்ரீதேவி.